ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் போது டாம் ஹோலண்ட், ஜெண்டியா, டெஸ்டின் கிரேட்டான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தின் கதை அப்படின்னு சொல்லும்போது, ஸ்பைடர்மேன் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ. அவர் வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் சிட்டியில் வந்து அந்த மக்களை பாதுகாக்கிறதுலையும் சரி, அதே சமயம் போலீஸுக்கு வந்து கெட்டவங்கள்ட்டேருந்து கெட்டவங்களை காட்டி கொடுத்து அந்த சிட்டியை காப்பாற்றக்கூடிய ஒரு நபராக சூப்பர் ஹீரோவாக இருக்கிறவர் தான் ஸ்பைடர்மேன். நியூயார்க் சிட்டியில் டேமேஜ் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட் வந்து கண்டினியூஸாக ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து அட்டாக் செய்யப்படுது. அப்போது வந்து அங்கே இருக்கிற டீம் வந்து ஸ்பைடர்மேனோட ஹெல்ப்பை வந்து சப்போர்ட்டை வந்து கேட்குறாங்க. ஸ்பைடர்மேன் அதாவது அந்த டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு களத்துக்குள்ளே இறங்குறாரு. அப்போ அந்த அட்டாக் பண்ண வந்தவங்க வந்து விமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடுறாங்க. அப்போ ஸ்பைடர்மேன் வந்து உள்ளே போய் இதன் பின்னணி என்ன, யார் வந்து இந்த டேமேஜ் கண்ட்ரோல் யூனிட்டை அட்டாக் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்காண்டி அட்டாக் பண்ணுறாங்க, அவங்களோட நீட் என்ன, இதை கண்டுபிடிக்க களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரிங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த டேமேஜ் கண்ட்ரோல் யூனிட்டை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறவங்க எந்த காரணத்துக்காக அதை அட்டாக் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்க தேடி வந்தது வந்து பார்த்திங்கன்னா விமேக்ஸ்னு சொல்லப்படுற ஒரு விஷயம், அதை அவங்க எடுத்தாங்களா அப்படிங்கும்போது அந்த அட்டாக்கிங் பர்சனோட ஸ்பைடர்மேன் களத்தில் இறங்கும்போது அந்த அட்டாக்கிங் பர்சன் ஜெயிச்சாங்களா, இல்லை ஸ்பைடர்மேன் ஜெயிச்சு அகைன் வந்து அவர் வந்து நியூயார்க் சிட்டிக்கு வந்து வரக்கூடிய ப்ராப்ளம்லேருந்து சேவ் பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோன்னு தன்னை நிலைநிறுத்தினாரா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமாக அமையிறது தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாம் ஹோலாண்டாக இருக்கலாம், ஜெண்டியாவாக இருக்கலாம். ஸோ எல்லாமே அதாவது ஒரு சூப்பர் ஹீரோ படத்துக்கு நடித்த நடிகர்கள் என்னென்ன ஸ்க்ரீனில் தேவையோ அதை நீட்டாக வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவும் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த படத்துக்கு தேவையான ஒரு சினிமோட்டோகிராஃபி, ஒரு சூப்பர் ஹீரோ படங்கும்போது அந்த கேமரா ஆங்கிள், அதே மாதிரி ஸ்பைடர்மேன்னா பறக்கிற விஷயங்கள், அவர் அந்த கட்டடத்தை சுற்றி பறக்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே விஷுவலி நல்லாவே நமக்கு வந்து ஆடியன்ஸுக்கு அப்பீலிங்காக சினிமோட்டோகிராஃபியில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சில மியூசிக் பேக்ரவுண்ட் என் கிரெடிட்ஸில் கொடுக்கக்கூடிய அந்த மியூசிக்கும் சரி நல்லா ஃபைனாகவே ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பைடர்மேன் படத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சீக்வன்சஸ், நிறைய பேர்த்த காப்பாற்றுறது, அதாவது ட்ரக்கை நிறுத்துறது, அந்த மாதிரி ஈவெண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரி ஸ்பைடர்மேன் வந்து அவங்களோட அந்த லவ்வரோட போர்ஷன்ஸும் சரி நல்லாவே நீட்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஆக்ஷன் காட்சிகளுமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும். ஒரு சூப்பர் ஹீரோ படம்னாலே அது வந்து யூசுவலி வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் நாட்டாக தான் இருக்கும். அதாவது ஒரு ஆன்டகானிஸ்ட் வந்து தவறு செய்வாங்க. அந்த ஆன்டகானிஸ்ட் வந்து பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த படமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட டியூரேஷன் வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்னாலும் மோஸ்ட் ஆஃப் தி சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டயலாக் ஓரியன்டு இல்லை கான்வர்சேஷன் ஓரியன்ட்லேயே தான் கதை சொல்கிறாங்க. அதனாலேயே நமக்கு வந்து இப்போது சூப்பர் ஹீரோ படம்னாலே ஒரு ப்ரெடிக்டபிள் விஷயங்கும்போது அதை எவ்வளோ தூரம் என்கேஜிங்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து நிறைய கான்வர்சேஷன் டயலாக் ஓரியன்டாக போகும்போது நிறைய பேருக்கு படம் ஓடும்போதே ஒரு லேகுங்கிறது ஃபீல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது கேரக்டர்ஸ் எழுதின விஷயங்கள், அதாவது ஃப்ராங்க்னு ஒரு கேரக்டர் வருது, ஸ்பைடர்மேனுக்கு சப்போர்ட் பண்ணுற கேரக்டர். அதெல்லாம் வந்து படத்தில் ஏதோ ஜஸ்ட் ஒரு படத்தோட ஒரு ப்ரமோக்கு சேர்த்த மாதிரி ஒரு விஷயமாக இருக்குது. அதே மாதிரி படத்தோட அந்த ஆன்டகானிஸ்டோட கதாபாத்திரங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழுத்தம்ங்கிறது இல்லை. இப்போ ஒரு சூப்பர் ஹீரோனா அந்த ஆன்டகானிஸ்ட் எவ்வளோ தூரம் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம். இது வந்து அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஆன்டகானிஸ்ட்டுக்கும் சரி ஸ்பைடர்மேனுக்கும் இருக்கிற அந்த கனெக்ட் என்கேஜிங் ஃபேக்டருங்கிறதே இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. என்ன காரணம்னா இவங்க நிறைய இடத்துல வந்து கான்வர்சேஷன் ஓரியன்டட், அதே மாதிரி சில கதாபாத்திரங்களை வந்து இன்டெப்த்தாக பண்ணலை அப்படிங்கிறது தெரியுது. இன்னொன்று வந்து ரன் டைமும் ரொம்ப பெருசாக ஓடுற ஒரு ஃபீலும் வந்து நமக்கு கொடுக்கத்தான் செய்யுது. ஓவராலாக ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் சீரியஸ் பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு கவர்றதுக்கு இந்த படம் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வென் இட் கம்ஸ் டு ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஒன் டைம் வாட்ச், ஆனால் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து லேகு பொறுமையை சோதித்து
ப்ரெடிக்டபிள் ஒரு சூப்பர் ஹீரோ படமாகத்தான் இந்த படம்ங்கிறது வந்து முடியுது. ஃபைனலி டு சம் இட் அப் படம் எப்போ இருக்குன்னா, ஸ்பைடர்மேன்ங்கிறவர் வந்து நியூயார்க்கில் பெரிய சூப்பர் ஹீரோ. அப்படி இருக்க நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய டேமேஜ் கண்ட்ரோல் யூனிட்டுங்கிறது அட்டாக் செய்யப்படுது. அப்போது அந்த டீம் வந்து ஸ்பைடர்மேனோட சப்போர்ட்டை கேட்குறாங்க. ஸ்பைடர்மேன் களத்துக்குள்ளே இறங்கி அந்த அட்டாக்கிங் பர்சனை வந்து பிடிச்சாரா இல்லையா, அதே மாதிரி அந்த அட்டாக்கிங் பர்சன் வந்து ஏன் இதை பண்ணுறாரு, அதன் பின்னணி என்ன, இதெல்லாம் தாண்டி இந்த ப்ராப்ளத்தை வந்து ஸ்பைடர்மேன் சார்ட் அவுட் பண்ணாரா இல்லையா, இதுதான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இதை நமக்கு வந்து ஒரு ஒன் டைம் ஆவரேஜ் படமாகத்தான் டைரக்டர் டெலிவரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபைடு தான். அடல் காட்சிகள் எதுவும் இல்லை. இது இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் என்ன பார்க்குறவங்க போய் பாருங்கள். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதே சமயம் எங்களோட திரைப்பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.